ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் பயிற்சி 1.4 5வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். f is to n gives n என்ற சார்பு f of m equal to m square plus m plus 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டுங்கன்னு கேட்குறாங்க. f is to n gives n கொடுத்துருக்காங்க. எப்பவுமே a is to bன்னு கொடுப்பாங்க. இந்த வாட்டி n gives n. என்னன்னா என்னென்னா ஏழெண்கள். அந்த ஏழெண்களை தான் அங்கே வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஏழெண்கள்லாம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஏழெண்கள் தான். நம்மளுக்கு எவ்வளோ எண்கள் வரைக்கும் தேவையோ அவ்வளோ எண்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. f of m equal to m square plus m plus 3. இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணோம்னா சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். f is to n gives n. இப்போ என்னோட வேல்யூ பாருங்கள். என்னன்றது ஏழெண்கள்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஏழெண்கள்னால் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து ஆரம்பிக்கிற எல்லாமே ஏழெண்கள் தான். ஸோ நம்மளுக்கு இது வேணுன்ற வரைக்கும் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. அதுக்கு மேலே வேணாம். அதுக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கோம். நம்மளுக்கு 5 வரைக்கும் போதும். ஸோ நம்ம 5 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ என்னோட வேல்யூவும் போட்டாச்சா, அந்த ஃபார்முலாவே எடுத்து எழுதிங்க. f of m equal to m square plus m plus 3. இதான் கொடுத்துருக்க ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த என்னோட வேல்யூ எல்லாத்தையும் இங்கே எம்முன்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த எம்முன்ற இடத்துல இந்த என்னோட வேல்யூவை போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் எம்முன்னு இருக்கா, இங்கே எம்முன்ற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ 1ன்னு போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எம் ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ என்ன வரணும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் எம்முன்னு இருக்கா, அப்போ என்ன வரணும் 1 + 3 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் எவ்வளோ, 1 ஸ்கொயர் 1 தான். 1 + 1 + 3 அப்படியே ப்ளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 1 + 1 2, 2 + 3 5. ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், மொத்தத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு எம் ஸ்கொயரா, அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் எம்மா 2 + 3. 2 ஸ்கொயர் எவ்வளோ 4 + 2 + 3. 4 + 2 6, 6 + 3 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 + 3. 3 ஸ்கொயர் எவ்வளோ 9 + 3 + 3. சாரி, இங்கே 3 வரணும் + 3. 9 + 3 எவ்வளோ 12. 12 + 3 எவ்வளோ 15. எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 + 3 ஈக்குவல் டு 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 16 + 4 + 3. பாருங்கள், 4 ஸ்கொயர் 16. 16 + 4 20. 20 + 3 23. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5. ஸோ எஃப் ஆஃப் 5 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 + 3. 5 ஸ்கொயர் எவ்வளோ 25 + 5 + 3. 25 + 5 30, 33. ஓகேங்களா, நம்ம 5 வரைக்கும் போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம வந்து அம்புக்குறி படம் போடணும். அம்புக்குறி படம் போட்டு நம்ம வந்து இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம் போடலாம். அப்பவும் போடுற மாதிரி அம்புக்குறி படத்துக்கு இப்படி 2 போட்டுக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு காலமில் வந்து நம்மளோட n வேல்யூ நம்ம எழுதணும் பார்த்தீங்களா, 1 2 3 4 5 அந்த வேல்யூ. செகண்ட் காலமில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 5 9 15 23 33. 5 9 15 23 33. ஓகேங்களா, இப்போது இந்த ஆன்சர் பாருங்கள், என்ன ஆன்சர் இது, எஃப் ஆஃப் எம் தான் நம்ம வந்து அதோட ஆன்சர் தான் இது எல்லாமே. ஸோ அப்போ இந்த காலமுக்கு பேர் என்ன, எஃப் ஆஃப் எம். இந்த காலம் எஃப் ஆஃப் எம்னா இந்த காலம் என்ன வரும் எம். ஏன்னா நம்ம இந்த காலத்துக்கு எஃப் ஆஃப் எம்னு பேர் வச்சோன்னா இதுக்கு வந்து என்னென்னு வைக்கணும், எம்முன்னு தான் வைக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருப்பாருங்க. 1க்கு நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சோமா, ஸோ 5. 2க்கு 9, 3க்கு 15, 4க்கு 23, 5க்கு 33. ஆன்சர் கரெக்டாக இருக்கா பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஒன்றுக்கொன்றான சார்பு என காட்டுங்கன்னு கேட்குறாங்க. இந்த சார்பு வந்து அவங்க கொடுத்துருக்க சார்பு வந்து ஒன்றுக்கொன்றான சார்புன்னு இருக்கணுன்றாங்க. ஒன்றுக்கொன்றான சார்புனா இங்கே பாருங்கள்,
ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா 2 வேல்யூவும் ஈக்குவலாக ஒன்றோட ஒன்று இருக்கணும். பாருங்கள், 1க்கு 5, 2க்கு 9, 3க்கு 15 மாறி மாறி இருக்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கா ஸ்ட்ரைட்டாக. அப்போ இதுதான் என்னதுன்னா ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகேங்களா? இப்போது மற்ற சார்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 எடுத்திங்கன்னா 2க்கே 2 ஆன்சர் வரும். இங்கே 9 வரலாம், 15 வரலாம், கூட 2க்கு 2 ஆன்சர் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க எல்லா வேல்யூக்கும் இங்கே ஒரே ஆன்சர் தான். ஸோ இது வந்து என்னதுதான் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான். எனவே ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்ட சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு இதோட முடியுது. இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கணக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.